இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எப்போ இறக்க போகிறீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதுவும் எந்த இடம், எந்த நேரம், எந்த காரணத்தினால இறக்க போகிறீங்கன்றதையும் என்னால் சொல்ல முடியும். பல பேர் இதை உண்மையினும், சில பேர் இதை கற்பனையினும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோஸ் சொன்ன மாதிரி தமிழ் சித்தர்கள் இன்னும் பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களை தங்களோட ஏடுகளில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த காலத்தில் நம்ம மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்குறதே அவங்களோட உருவத்திலையும் பெயர்களிலையும் தான். ஆனால் அப்படியும் சில மனிதர்கள் ஒரே உருவத்தோற்றம் கொண்ட மாதிரியும் ஒரே முகபாவனையோடையும் இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கே விதி வேற வேற தான் எழுதியிருக்கும். அது எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு 100 குழந்தைகள் பிறக்குதுன்னா 100 குழந்தைகளும் ஒரே குரல், ஒரே உடல், ஒரே முகம் கொண்டிருந்தாலும் அவங்களோட கை ரேகைகள் வெவ்வேறாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேகை, ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு அர்த்தத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு கதை. ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அகஸ்தியர் மற்றும் பல ஞானிகளால் எழுதப்பட்ட குறிப்புகளை தான். அதுவும் நாடி ஜோசியம் மூலியம்.